ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி அருமையான கோதுமை லட்டு தாங்க. கோதுமை மாவு வச்சு ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சோம்னா வந்தோடனே டீ காஃபி கூட சாப்பிட்லாங்க. இது ஸ்நாக்ஸாகவும் கொடுத்துடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லா லட்டு மாதிரி இருக்குது, கோதுமை லட்டுங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நான் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க. இந்த கப்பால் 1 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ அதே கப்பால் அளந்துக்கோங்க. இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு, குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யலாம். இப்போ நம்ம இந்த கோதுமை மாவை ஜாரில் கொட்டிக்கலாம். சரிங்களா? அதே கப்பால் நான் 1/2 கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன். இதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் அரைச்சிட்டு வந்துடலாம். இந்தாங்க, தேங்காயும் கோதுமை மாவும் அரைச்சாச்சு. அதே கப்பால் நான் 3/4 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேங்க. சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவு தண்ணி. இது பாகுபதமெல்லாம் வேண்டிய இல்லைங்க, சும்மா கரைஞ்சா வெல்லம் கரைஞ்சா போதும். நல்லா கரைஞ்சிருச்சு, இறக்கிக்கலாம். நான் 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேங்க. நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் முந்திரியை சேர்த்துருக்கேன். முந்திரியை நெய்யிலே வறுத்துக்கலாம். முந்திரி நல்லா வறுந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காவையும் கோதுமை மாவையும் இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மிலே இருக்கட்டும். அடுப்பை சிம்மிலே வச்சு மாவு கருத்துடாமல் நல்லா வறுத்துக்கலாங்க. இப்படி வறுக்கும்போது கோதுமையோட பச்சை வாசனை நம்மளுக்கு போயிடும். மாவு வறுக்கும் போதே நல்லா வாசமாக இருக்குங்க. ஏன்னா நெய், தேங்காய், கோதுமை மாவு எல்லாம் சேர்ந்து வறுபடும்போது நல்லா வாசனையாக இருக்குது. மாவை மட்டும் கருக விடாமல் இதே அடுப்பை ஸ்லோலியே வச்சு நல்லா இதேமாரி வறுத்துக்கலாம். வாசனைக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு. நம்ம ஏற்கனவே வெல்லத்தை கரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, இது ரெடி ஆகிடுச்சு. இதை இறக்கி ஆற வச்சு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம்.
வெல்லம் வந்து உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. இது பார்த்திங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செய்கிறதும் ரொம்ப ஈஸி. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு டக்குன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம். இதை ஆறணுன்னா நம்ம பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் கையில் கொஞ்சம் நெய் தடவிருக்கேங்க. கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு நம்ம கைக்கு பொறுக்கிற அளவு சூடோட பிசைஞ்சிக்கங்க. அப்போ தான் நம்மளுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப மாவு வந்து ஆறிடுச்சுன்னா நம்மளுக்கு லட்டு பிடிக்க வராது. பாருங்கள், நான் கொஞ்சம் சூட்டோடையே பிடிச்சிருக்கேன். நான் வந்து கொஞ்சம் மீடியமாக பிடிச்சிருக்கேன். உங்களுக்கு தகுந்த மாதிரி சின்ன உருண்டையாவோ இல்லை பெருசாவோ பிடிச்சிக்கலாம். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாங்க. குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடலாம். பார்க்கும் போதே சாப்பிட்ணுன்னு தோணுது பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். பெரியவங்களும் சாப்பிட்லாங்க. இதை ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கங்க. நான் 1 கப்புக்கு நான் 3/4 கப்பு ஸ்வீட் சேர்த்துருக்கேன். பாருங்கள், பார்க்கவே அருமையாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாடா, பாய் பாய்.